வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய பிசினஸ் டாபிக்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். உங்க பிசினஸ உலக லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சூப்பரான வழிகாட்டிய பத்தி தான் பார்க்க போறோம். உங்க பிசினஸ உலக லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிங்க. இது ஏதோ சாதாரண கேள்வி கிடையாது. இது உங்க கம்பெனியோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய முடிவு. ஆமாங்க, இது சும்மா அடுத்த கட்ட வளர்ச்சி இல்ல. இது ஒரு பெரிய கேம். இதுல நீங்க பெரிய அளவுல முதலீடு பண்றீங்க, பெரிய விஷயங்களை எதிர்பார்க்கறீங்க. ஆனா அதே நேரத்துல ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு. ஒரு புது மார்க்கெட்டுக்குள்ள போறதுங்கிறது ஒரு பெரிய சவால் மாதிரி தான். ஆனா சரியான திட்டத்தோட போனோம்னா இந்த சவாலையே ஒரு வெற்றி படிக்கட்டா மாத்திரலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். எந்த ஒரு பெரிய காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடியும் நாம முதல்ல செய்ய வேண்டியது நாம இறங்க போற களம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான். இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆழமா அலசி ஆராயணும். ஏன்னா இந்த ஹோம்வொர்க் தான் நீங்க கண்ணை மூடிட்டு கடல்ல குதிக்கிறீங்களா இல்ல தெளிவான திட்டத்தோட களம் இறங்குறீங்களாங்கிறத முடிவு பண்ணும். ஓகே, இப்போ மார்க்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம எந்த வழியில போக போறோம்னு முடிவு பண்ணணும். பொதுவா ஒரு புது மார்க்கெட்டுக்குள்ள நுழைய 4 முக்கிய வழிகள் இருக்கு. முத வழி நேரடி நுழைவு. அதாவது நீங்களே நேரடியா களத்துல இறங்குறது. இதுல கண்ட்ரோல் முழுக்க முழுக்க உங்க கையில இருக்கும். ஆனா முதலீடும் ரொம்பவே அதிகமா இருக்கும். ரெண்டாவது வழி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது ஏஜென்ட் மூலியமா போறது. அதாவது அந்த ஊர்ல ஏற்கனவே அனுபவம் உள்ள ஒருத்தரோட கை கோர்க்கறீங்க. இதனால வேகமா மார்க்கெட்டுக்குள்ள போக முடியும். மூணாவது ஜாயிண்ட் வெஞ்சர். இது ஒரு உண்மையான பார்ட்னர்ஷிப் மாதிரி. உங்க பலத்தோட அந்த லோக்கல் கம்பெனியோட அனுபவத்தையும் அறிவையும் ஒண்ணா சேர்க்கறீங்க. நாலாவது வழி ஆன்லைன் மூலமா போறது. இன்னைக்கு இது ரொம்பவே பாப்புலர். ஒரு மார்க்கெட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இதுதான் வேகமான செலவு குறைஞ்ச வழி. இப்போ இந்த டேபிள பாருங்க. இதுதான் விஷயத்தோட சாராம்சம். ஒவ்வொரு வழியிலயும் என்ன பிளஸ் என்ன மைனஸ்னு இது தெளிவா காட்டுது. உங்களுக்கு வேகம் முக்கியமா இல்ல கண்ட்ரோல் முக்கியமா? நிறைய முதலீடு செய்ய தயாரா இல்ல குறைஞ்ச ரிஸ்க்ல ஆரம்பிக்கணுமா? இதுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியும். வெறும் ஆப்ஷன்ஸை பார்க்கறதுல இருந்து உங்க பிசினஸ்க்கு எது சரியா வரும்னு முடிவு பண்ற கட்டத்துக்கு இப்ப நாம நகரப் போறோம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் முன்னுரிமைகள் வேறு வேற மாதிரி இருக்கும். இங்கே தான் நீங்க ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும். உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? வேகமா, கட்டுப்பாடா இல்ல லாபமா? உங்க முன்னுரிமை என்னவோ அதுதான் உங்க முடிவுக்கு வழிகாட்டும். இந்த டேபிள் தான் உங்களுக்கான ஒரு மேஜிக் டூல். பாருங்க, உங்க முன்னுரிமைகளுக்கு நாம வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். அதாவது வேகத்துக்கு 40% முக்கியத்துவம், கட்டுப்பாட்டுக்கு 25% முக்கியத்துவம்னு. அப்புறம் ஒவ்வொரு வழிக்கும் நீங்க மார்க் போடுறீங்க. கடைசியில எந்த வழி அதிக ஸ்கோர் வாங்குதோ அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர்! இப்போ சிறந்த வழியை தேர்ந்தெடுத்தாச்சு. ஆனா வேலை இதோட முடியல. இனிதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அந்த திட்டத்தை எப்படி வெற்றிகரமா செயல்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்த முடிவை செயல்முறைப்படுத்தணும்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். சட்டச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும், சரியான பார்ட்னர்ஷிப் பிடிக்கணும், சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் செட் பண்ணணும், அங்க ஒரு லோக்கல் டீமை உருவாக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா உங்க வெற்றியை எப்படி அளவிட போறீங்கன்னு கேபிஐஸை செட் பண்ணணும். உங்க மார்க்கெட் லான்ச்சை 3 சிம்பிளான கட்டங்களா பிரிக்கலாம். லான்ச்சுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குங்க. லான்ச் அப்போ உங்க மார்க்கெட்டிங் கேம்பெயினை முழு வேகத்துல செயல்படுத்துங்க. லான்ச்சுக்கு அப்புறம் எப்படி போகுதுன்னு பார்த்து தேவைப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்த இந்த முழு ஃப்ரேம் ஒர்க்கையும் எதிர்காலத்துல நீங்க எந்த புது மார்க்கெட்டுக்குள்ள போனாலும் திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா விஷயத்தோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு கேள்வியில தான் அடங்கியிருக்கு. இப்போ நான் இந்த கேள்விய உங்ககிட்டயே கேக்குறேன். இதுக்கு சரியான பதில்னு ஒண்ணு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பதில் மாறும். அந்த பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ அந்த சரியான பதிலை கண்டுபிடிக்கிற கருவி உங்க கையில இருக்கு. அப்போ உங்க உலகளாவிய பயணம் எப்போ தொடங்க போகுது?